இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆச்சுப்பா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பாத்துக்கிற விதத்துல என் மனசே நிறைஞ்சு போச்சுமா. நீ என்னன்னா அப்பாவுக்காக அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து ரேஸ் ஓட்டி என்ன ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டம்மா. டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தீபாவும் அடிக்கடி வந்து என்ன பாத்துக்கிறா. இந்த குடுப்புன ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியலம்மா. ஆனா என் ரெண்டு பொண்ணுங்களும் என்ன கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா, உங்களை நாங்க பாத்துக்காம வேற யாருப்பா பாத்துப்பா? என்னை விட தீபாக்கா தான் ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லயும் உங்க கூடவே இருந்து அக்கறை எடுத்து நல்லா பாத்துக்கிட்டாங்க. இல்ல இந்து, நீ வேணும்னா அப்பா பக்கத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நீ ரிஸ்க் எடுத்து கரெக்டான நேரத்துல ஆபரேஷனுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணதுனாலதான் நம்மளால அப்பாவை காப்பாத்த முடிஞ்சிருக்கு. அதனால நீ என்ன விட அப்பாக்கு நிறைய பண்ணிருக்க. சரி சரி அம்மா, நீங்க ரெண்டு பேருமே அப்பாவை நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்மா. மா, ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல ஒரே ரூம்ல இருந்தது ஏதோ அடப்பட்ட மாதிரியே இருக்குமா. நான் அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் வெளியே நடந்து போறேனே. இருங்கப்பா, நானும் வரேன். அதெல்லாம் வேண்டாமா, நான் போய்க்கிறேம்மா. அப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பா. அம்மா, ஏமா பாரதி எப்படிமா உங்ககிட்ட வந்துச்சு? அப்பா, நான் ரேஸுக்கு போனதே பாரதி எடுத்துட்டு தான். அந்த நேரத்துல நாம் இருந்த சூழ்நிலையில அவசரப்பட்டு இந்த வண்டியை வித்துட்டோம்மா. ஆனா பாரு, திரும்ப பாரதி நம்ம கிட்ட வந்துருச்சு. அப்பா தானாலாம் வரலப்பா, கருணா தான் இந்த வண்டி எங்கேயோ தேடி பிடிச்சு வாங்கி கொடுத்திருக்காரு. அம்மா, உனக்கு இந்த வண்டி எவ்வளவு முக்கியம்னு மாப்பிள்ள தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்திருக்காருமா. தங்கமானவருமா அவரு. ஆமாப்பா, ஆனா என்ன பண்றது, நிறைய பேருக்கு அவரோட அருமை இன்னும் தெரியலையே.